ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு ஆவலாக இருந்த ஒரு பொருள் இப்போ கடையில் வந்துருச்சு. வாங்கிட்டு போங்கப்பா, கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க, அலை மோதிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சண்டை மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ எங்களுக்கும் டைம் ஆச்சு, நாங்கள் கிளம்பி போனோம். ஸோ அது என்னன்னு வீடியோக்குள்ளே பாருங்க. இன்னைக்கு வாங்கிருவியா? உனக்கு 1000 ஃபோன் பண்றாங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பல நாட்களாக இதுக்கு நம்ம வெயிட் பண்ணிருந்தோம். நீங்க கேட்டிருக்கலாம், PS5 வந்த உடனே வாங்க வேண்டியதுதான், எத்தனை வருஷம் கழிச்சு வாங்குறீங்கன்னு கேட்குற கேள்வி எங்களுக்கு புரியுது. ஆனா நாங்க அதுக்கு வாங்கல. ஏன்னு சொல்லு, எதுக்கு வாங்குற? எனக்கு PS4 என்கிட்ட இருக்கு. ஆனா PS5 அதுக்கப்புறம் இந்த கேம் இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. ஆனா GTA 6 வருது, அது வந்தா PS5 வாங்கணும்னு வச்சிருந்தோம். ஆனா சரி, அது வந்ததுக்கு அப்புறம் வாங்கிக்கலாம்னு விட்டா, நான் இப்ப பார்த்தா அது வர்றதுக்கு முன்னாடி PS5 விலைகள் எல்லாம் ஏறுதா எக்ஸ்ட்ரா. நாங்க அதுக்கு முன்னாடி வாங்கி வச்சுக்க போறோம் சார். அதுவும் இல்லாம ஸ்டாக் இல்லன்றாங்க. கேட்டாலும் 3 மாசத்துக்கு மேல நாங்க கேட்டோம், எங்கேயுமே ஸ்டாக் இல்லன்ட்டாங்க. இன்னைக்கு அந்த கடைக்காரர் நம்ம கெனடியன் ஃப்ரெண்டுனால நமக்காக ஒன்று பிடிச்சி வச்சுக்கிட்டு, ப்ரோ சீக்கிரம் ப்ரோ, ஒரு 50 பேர் கால் பண்றாங்க ப்ரோ, பக்கத்து பிரான்ச் இல்லைன்னா கூப்பிடுறாங்க ப்ரோ, அது இங்க இருக்குன்னு தெரிஞ்சு சீக்கிரம் வாங்க ப்ரோ. நல்லா இருந்தாரு. இப்போ நாங்க அங்கதான் போயிட்டு அதை வாங்க போயிட்டு இருக்கோம். என்னப்பா என்ன ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நம்ம கோல்டு வாங்க போறோம், டைமண்ட் வாங்க போறோம்னா நான் வாங்கி தரப்பேன். இது கேம் தானே, அது வந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சுன்னு இருந்தேன். வீட்டுல போட்டு விளையாடலாம். அது என்ன சொல்றது, லாஸ்ட் டைம் நான் விளையாடி இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த PS4 நாங்க வச்சிருக்கிறதுல GTA, அது எப்படின்னா, போற ரோட்ல நம்ம போவோம், யார வேணா அடிச்சு வண்டி பிடிக்கலாம், பைக்கை பிடிக்கலாம், காரை பிடிக்கலாம், அது மாதிரிலாம் இருக்கும். அது நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு இது உள்ள போயிடும். அது அந்த என்ன கேம்னு தெரியல, எனக்கு அதுதான் பிடிச்சிருந்தது. ஒரு தீப்ஸ் இருக்கிற ஏரியா உள்ள ஒருத்தன் போயிடுவோம். அங்க இந்த சைனீஸ் ஸ்ட்ரீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபைட்ஸ்லாம் நடக்கும். இது ஸ்லீப்பிங் டாக்ஸ். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். இது மொக்கையா இருக்கும் சீரியஸாவே. சும்மா மாதிரி கேம் அதான் தெரியல எவ்வளவு பைத்தியங்க இருக்குதுன்னு பாருங்க. ஒண்ணுமே இல்ல. அது ஆக்சுவலி இப்படி போறோம், டப்புனு இப்படி நிறுத்திட்டு அவர் அடிச்சுட்டு அவர் வண்டி நான் பிடிக்கிட்டு போவேன். நீங்க மிஷன் அது ஏதோ ஒரு மிஷன். அது அந்த மிஷனுக்காக அந்த மிஷனை நம்ம முடிக்கணும் அப்படின்னா நம்ம GTA CD வாங்க போறது, நம்ம FIFA CD வாங்கிட்டு வரலாம், 2 பேர் போட்டு விளையாடலாம். நானே விளையாண்டது இல்ல. FIFAன்னா என்ன கேமா? ஃபுட்பால் அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. கிரிக்கெட் கூட பிடிக்கும். கிரிக்கெட் எப்படி விளையாடுவீங்க PS-ல? கிரிக்கெட் இருக்கே, அதுக்கு கேம் இங்க இருக்கு. வாங்க கடையில நல்ல கேம் ஒன்று போயிட்டு வருவோம். ஃபுட்பால்லாம் வேஸ்ட், ஃபுட்பால்லாம் பிடிக்காது. அதுக்கு ஸ்லீப்பிங் டாக் வாங்கலாம். ஸ்லீப்பிங் டாக்ஸ், God of War வாங்கலாம். அந்த மாதிரி வாங்கலாம். எனக்கு அது மட்டும் தான் பிடிக்கும். இது எனக்கு பிடிக்காது. இவன் விளையாடுவான், திடீர்னு பாத்தீங்கன்னா ஃபிளைட்ல ஏறி போகுமா, கட்சி வரைக்கும் அந்த கேம் முடிக்கவே மாட்டான். சும்மா போற வழியில யாரையா அடிச்சுட்டு புடிங்கிட்டு போயிருப்பான். அந்த GTAலயே ஒழுக்கமா ரூல்ஸ் மாத்திச்சு. சிக்னல் போட்டா நின்னு ஆரன் அடிச்சு திருப்புற ஒரே ஆள் யார் தெரியுமா? உலகத்திலே யாரு? மோனார். அந்த கேம்ல யாருன்னா அப்படி பண்ணுவாங்களா? கோவம் வந்தா கூட லைட்டா இடிச்சுட்டா அப்படி பின்னாடி நிப்பாட்டோம். சிரிப்பா இருக்கும். அது ஹார்ம்லெஸ்ஸா விளையாடுதுடா. மிஷின் கூட போதும், நான் பார்த்தது இல்லை. விளையாடும் போது இப்படி போறீங்க, அப்படி கார் ரோட்லயே போவோம், சிக்னல் போட்டா நிற்கும், இடிச்சுட்டு போனா சிக்னல் அப்படின்னு வாங்கிட்டு சின்ன வயசுல சிரிப்பா இருக்கும். அது அந்த கேம் எனக்கு அவ்வளவு பிடிக்காது. ஆனா ஸ்லீப்பிங் டாக்னு ஏதோ சொல்றான் பாத்தீங்களா, எனக்கு தெரியல. நிறைய CD வாங்கி வச்சிருந்தோம். சைனீஸ் கேம் மாதிரி இருக்கும். அதுதான் சைனா ஸ்ட்ரீட் உள்ள போயிடும். அதுதான் ஸ்லீப்பிங் டாக்ஸ். சைனா ஸ்ட்ரீட் உள்ள போயிடும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இது மாதிரிதான், யாராவது ஒருத்தரை கடத்தி வச்சிருப்பாங்க, அது எல்லாரையும் அடிச்சுட்டு அது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது விளையாடுவேன். அசாசின் கிரீட் கூட நல்லா தான் இருக்கும். அசாசின் கிரீட்ஸும் இதே மாதிரிதான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அது எனக்கு ரொம்ப பிடிச்சது கடைசி வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 வாட்டி விளையாடுனேன் அதை. அவள் தான். அதுக்கப்புறம் அது எங்க பசங்க விளையாடுறதுப்பா, பாருங்க 2 கேம். ஒன்னு FIFA ஃபுட்பால், இன்னொன்னு God of War. இதுதான் எனக்கு பிடிச்சது. இது எனக்கு பிடிச்சது கிடையாது, இது புதுசு. ஆனா இனி சண்டை, அடிதடி, வெட்டுக்குத்து, சண்டை அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இது ஃபைட் மூவிஸ், ஆக்ஷன் மூவிஸ்லாம் நான் பார்ப்பேன். அதனால இது இன்னைக்கு நைட் அநேகமா இதை ஏன் நான் வாங்கினேன்னா, இப்போ மாமா வந்தா நாங்கள் இப்போ விளாட்லாம், என் ஃப்ரெண்டு எவனா வந்தா அங்கே 2 பேர் விளாட்லாம், 2 பேர் விளாட்லாம். அதனால தான் நான் பாருங்க
எல்லாருமே சேர்ந்து விளையாடுற மாதிரி அவர் போய் தனியா விளையாடுற மாதிரி ஒரு கேம் வாங்கி உட்காந்துக்கிறாரு. நமக்கு தெரிஞ்சாதானே நான் விளையாட்டேன், நான் சேர்ந்து விளையாடுறேன். அது எனக்கே தெரியாது. அவன் பால ஓடி போய் அவன் கோல் அடிக்க விடாம தடுக்கிறது தான் என் வேலையா பண்ணுவேன். அதுதான் கேம். ஃபுட்பால் ஆப்போசிட்டா நான் என்ன நினைச்சேன், 2 பேர் சேர்ந்து விளையாடுறோம்னா 2 பேர் சேர்ந்து கோல் போடணும் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன். ஒண்ணு வந்து இல்ல 2 இருக்கும். கரியர் மோடுன்னு ஒண்ணு இருக்கும். கரியர் மோடு எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. கரியர் மோடுன்னு இருக்கும். நம்மளே வந்து ஒரு சின்ன வயசுல விளையாடுற மாதிரி பிளேயர் மாதிரி கதை விளையாடலாம். இன்னைக்கு ராத்திரி என்னால மூவி எதுவும் பார்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இன்னைக்கு ராத்திரி எல்லாம் 3 மணி ஆனாலும் ஓட்டின்னு கிடப்பான், ஏன்னு கத்தின்னு கிடப்பான். நம்ம காதுல பஞ்சு வச்சுன்னு தான் தூங்கணும் நம்ம. ஆனா இது கொஞ்ச நேரம் விளையாட்டு படம் பார்க்குற மாதிரி இது போட்டு விளையாட்டு நிற்பேன் நான் தூக்கம் வர வரைக்கும். அதுக்கப்புறம் அதுல அவன் ஒருத்தன் தான் விளையாடுவான். இது விளையாடு மரியாதையா, இது விளையாடு. நான் விளையாடலினாலும் வேடிக்கை பார்த்துன்னு இருப்பேன். 2 ஜாய்ஸ்டிக் இருக்கு நம்மகிட்ட. ஆனா 2 பேர் விளையாட முடியாதுன்னு ஏன் இதுல? அதெல்லாம் 2 பேர் விளையாட முடியும். குடுங்க பின்னாடி பார்த்தா தெரியும். ஏன் விளையாட முடியாது? 2 பேர் இருக்கானுங்கல்ல அவனுங்க. 1 பிளேயர் தான் இது. 2 பிளேயர்ஸ் கேளு. காட் ஆஃப் வார்ல 2 பிளேயர்ஸ் வேணும்னு கேளு. இது பாருங்க 4 பிளேயர்ல விளையாடலாம். 4 பிளேயர்ஸ் விளையாடலாம். அது தேவையில்ல. அது GTA கேம் விளையாடுறீங்களா? அதுங்க GTA தான் அந்த இருக்குது. கிரிக்கெட்னு வாங்கினா கூட பரவாயில்ல, நான் விளையாடுவேன். கிரிக்கெட் எனக்கு பிடிக்கும். ஃபுட்பால்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஃபுட்பால் தான் ஜாலியா இருக்கும். PS காணோம். அதான் நானும் பார்க்குற கண்ணிலே காட்டல. PS5 அதான் அங்கே பின்னாடி வச்சுக்கிறாங்களாமா. அவ்வளோ வீட்டுக்கு போலாமா? PS5 அடுத்த வாரம் தான் வருமா? அடுத்த வாரம் தான் வருமா? இல்ல அங்கதான் இருக்குன்னாங்க. ஏமாத்தலாம். அடுத்த வாரம் தான் வரும். நாங்க டென்ஷன் ஆயிட மாட்டேன். தெளிவா இருக்காது. இல்ல அவங்க நம்ம அங்க போனோம்ல, கேசட் எடுக்க போகும்போது உங்களுக்கு பின்னால இருக்குதுன்னாங்க. ஆமா, டவுட் ஒழிச்சு வச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் ஒரே கால் பண்ணி ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு சத்ராதிகள் அந்த மாதிரி நம்ம வந்து கென்னடி நான் ஃப்ரெண்ட் அந்த கடையில நிறைய பர்ச்சேஸ் பண்றேன் ஞாபகம் வச்சு கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும், சீக்கிரம் வந்து நல்லா இருக்கும் வந்து நான் வாங்கிட்டோம். ஓகே ஓகே ராஜ். கேசட் எல்லாம் தனி. கேசட் 2000 முடிஞ்சு 4 மாசம் ஆச்சு. அண்ணா அவள்தான் சிடி. ஆமா, இதுனா கதையா இருக்குது. நீங்க தான் வந்து ரொம்ப இங்கேயோ ஓபன் பண்ணி வீட்டுக்கு போயிட்டு நம்ம திறந்து பாப்பா ஃப்ரெண்ட்ஸ். ஆனா எனக்கு வருத்தமா போச்சு, அவன் கிளாப் தட்டல யாரும். ஏன் எப்பவுமே கிளாப் தட்டி இருக்காங்க நமக்கு. ஆமா, அது பண்ணல. அது நம்ம PS5ன்றதால வீட்டுக்கு போயிட்டு நீ பிரிச்சு விளையாட வேண்டியதுதான். பர்த்டே கிஃப்ட் வாங்கி தந்தீங்களா குழம்பினே இருந்தீல்ல. பர்த்டே இன்னைக்கு வாங்கினாதான் பர்த்டே கிஃப்ட். மார்ச் இல்ல இது வந்து அடுத்த வருஷம் 2027 பர்த்டே கிஃப்ட். உன் பர்த்டேக்கு என்ன வாங்கினா சொல்லு. எப்படி மேரேஜ்லாம் பண்ணிட்டு பொண்ணை கூட்டுறாங்க அந்த மாதிரி நான் அது மாதிரி கூட்டு வரேன். வலது காலேஜ் ஜஸ்ட் உள்ள வருவேன். ஏன்னா பசங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி பொருட்கள் தான் வந்து எஸ் கமான் பாருங்க. இந்த பத்திரமா திரும்ப போறான்ட்டு காட் ஆஃப் வார் பாருங்க வலது காலத்து சொல்ல வரோம். வந்தாச்சு. இப்ப நம்ம வந்து பிரிக்கணும். இதே மாதிரி தானே இருக்கும். நம்ம PS4 மாதிரி தானே இருக்கும். இல்ல இது கொஞ்சம் இது வெள்ளை கலர்ல கொஞ்சம் கருப்பு கலர்ல இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லைட்டா ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வந்து பிரிச்சு காட்டுறோம். கொஞ்சம் பெட்லாம் க்ளீன் பண்ணோம். பசங்களுக்கு வந்து PS5னா பொண்ணுங்களுக்கு ஏதோ சொன்னியா? டைசன். அதுதான் வந்து இருங்க, நான் ஒரு பக்கம் நீங்க ஒரு பக்கம் காட்டுங்க. பச்சாக்கு பிரோஜனம் இல்லாதது அது டைசன். அது வந்து கேர்ள்ஸ் வெர்ஷன் ஆஃப் PS5 நான் பாத்துர்க்கேன். இந்தாங்க என்னப்பா லேபிள். அந்த பக்கம் நீங்க இவங்க விட்டுங்க. கிளாப் தட்டுங்க. நியூ மெம்பர். நம்ம வந்து இப்ப நீ வந்து கிட்ட எல்லாம் வரணுமா? பாரு கிளிக்கிறாரு பாரு. டப்பாவை அட்டைப்பட்டியை வச்சு என்ன பண்ண போற? அட்டைப்பட்டி தான் நல்லா இருக்கும். தூக்கி எங்க வைப்ப? அங்க பொறுமையா பார்த்து கீழே விழ போகுது. பொறுமையா எடுக்கிறத விட்டுட்டு கிழிச்சு நிக்கிறாரு பாரு. டப்பா பொறுமையா எடுக்கிறதுன்னு எப்படி தலைகீழ வச்சு கவுக்குது பாரு. வருது இருங்க, அது இப்படிதான் வருது. இருமா, பொறுமையா எடுக்கிறத விட்டு கிழிச்சு அப்படிதான் எடுக்கணும். இல்ல நீங்க மறுபடியும் டப்பா கிழிக்கிறீங்க. சரி, இப்ப PS5 கீழே போட்டுற போறடா டப்பான்ட்டு எடு. அதுதான் இங்க இருக்கு ஓப்பனிங். இங்கே கூட தான் இருக்கு. இது வந்து ஒயர். இது வந்து பிளக் பாயிண்ட். HDMI கேபிள் OCR ஒன்று வந்துருச்சு. வாரண்டி கார்டு, சார்ஜிங் கேபிள் கொடுத்துட்டானுங்க. இன்ஸ்டாலேஷன் சர்வீஸ் கூப்பன்டா இது. இதுக்கெல்லாம் சர்வீஸ்லாம் இருக்குதுடா. ஆமா, இது வந்து ஸ்டாண்ட், நிக்க வைக்கிற ஸ்டாண்ட். இது நிக்க வைக்கிற ஸ்டாண்ட். நிக்க வச்சா ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். இதாங்க ஜாய்ஸ்டிக். பிளாக்ல இருக்குது, இது ஒயிட்ல இருக்குது. சம்பந்தமே இல்ல. ஃபுல்லா ட்ரிக். இது ஃபுல்லா அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கு. நல்லா அந்த PS5 எடுத்துட்டு போய் அந்த வீட்ல வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து எங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் காட்ட முடியல.
இங்க பார். அதே மாதிரி தான் இருக்குது. எந்த ஊர்ல அதே மாதிரி இருக்குது? அப்படியே வித்தியாசமா இருக்குது. என்னடா கலரை மாத்தி இருக்கானுங்க? கலர்லாம் இல்ல, வேற. இது திறந்து பார்த்தா தான் தெரியும். இருங்க காட்டுறேன். சாக்கு பையில உருட்டி ஒயிட் கலர் இந்த மாதிரி கலர் கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்படி வச்சுக்கலாம். இப்படி நிறுத்துறதா? அது இப்படி வைக்கிறதா இருக்கும். அது இப்படி கூட வச்சுக்கலாம். படுக்க வைக்கிறது கூட இப்படி வச்சுக்கலாம். அதுக்கு தான் இந்த ஸ்டாண்ட் ஏதோ குத்துக்குறாங்க. அது நம்ம தான் வந்து நிக்க வைக்கிறது தான். இப்படி நிக்கும், கீழே நிக்கும். அவ்வளோங்க பார்த்து டப்புன்னு விட்டுறாதீங்க, ஊந்துரு போகுது. இப்படி நிக்க வைக்கிறது. அப்போ ஓகே, ஒரு ஓரமா கீழே கூட நிறுத்திக்கலாம். ஆமா. இந்த அதை கொஞ்சம் சார்ஜ் போடுங்க. சி டைப் தானே, சந்தோஷம். சி டைப் தராங்க இப்பெல்லாம். ஐபோன் சார்ஜர்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். அப்படியா? ஆமா. அது வந்து இது என்னென்ன ஒயர்னு பாருங்க. அதெல்லாம் இருங்க என்ன ஒயர்னு பாருங்க. எடுத்து கொடுங்க. இதுதான் சார்ஜர், ஃபோன் சார்ஜரே இருக்கே. இப்போ இது பிரிக்க வேணாமா? ஒரு சிறு நிமிடங்கள் கழித்து நாங்க வலிக்கிறோமா? இல்ல இரு, சார்ஜ் ஏறுதான்னு பார்ப்போம். இது வேற. ஏறுது கலர் வருது. நாங்க வந்து 2 ஜாய்ஸ்டிக் வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மாமா இல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தா சேர்ந்து விளையாடலாம்ல. அது வந்து ஒரு ஜாய்ஸ்டிக் இருக்கும். அப்பெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, மாமா எல்லாம் விளையாடும் போது ஒருத்தர் மட்டும் விளையாடுற மாதிரி தான் இருக்கும். அதனால நாங்க இந்த வாட்டி வந்து உஷாரா. ஏமா டப்பால கிளியுது, அழகா பிரிக்கலான்னு பார்த்தா. நீ அதை ஒழுங்கா கட் பண்ணு. அப்படி இல்லடா, அப்படி உள்ள விட்டு கட் பண்ற. நமக்கு வந்து இந்த டப்பாலாம் வந்து கிளிக்க பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். அழகா வச்சுப்பேன். வந்துச்சு. இது வந்து நாங்க 2வதா வந்து ஒரு ஜாய்ஸ்டிக் எங்களுக்கு வந்து வாங்கிக்கிட்டோம். அது சார்ஜ் போடணும்ல. எல்லாத்தையும் தான் சார்ஜ் போடுறதுதான். இது PS5 சார்ஜ் போட வேண்டாமா? இது ப்ளக் பாயிண்ட், அவ்வளவுதான். ப்ளக்ல சொருகுனா போதும். இது எப்படி வச்சு உட்கார்ந்துட்டு போறேன்? இது என்னடா ஸ்டாண்ட்? இது இத்துணுண்டு. இதுல எப்படி நிக்கும்? ஏன் இப்ப வெளியீங்க? எல்லாம் வந்துச்சு. இது வந்து ஏதோ இப்படி நிக்க வைக்கிறது தான். இது இந்த இடத்துல ஏதோ இப்படி நிக்க வைப்பாங்க. அத இந்த பக்கமா இது இப்படி வச்சுட்டு ஏதோ இப்படி நிக்க வைக்கிறது ஸ்டாண்டு. அது வீடியோல பார்த்தா தான் தெரியும். இந்த மாதிரி ஏதோ சொருவும். அதுல இருங்க, சொருவுக்கு என்ன இடம் இருக்கான்னு பார்ப்போம். அது ஒரு 2 ஜாய்ஸ்டிக் வாங்கியாச்சு. அங்க ஏதோ இருக்கு பாருப்பா. இதோ இருக்கா? அதெல்லாம் கிடையாது, அங்க இருக்கு. என்னமா இது கடுப்பு? அது கிடையாது, பண்ணி ஏதோ சொருகுற இடத்துல சொருகி நிக்காதப்பா. நல்லா எடுத்தியா? அடுத்தது இதுதான் வரமாட்டேங்குது. பா இப்படி ஒரு சுத்தி வச்சுக்கிறாங்க. 2வது இது. அது ஒரே கலர்ல வாங்கிருக்கியா? அதேதான். PS5க்கு எல்லா ஜாய்ஸ்டிக்கும் இந்த கலரே தான். கலர்லாம் இருக்குது. ஆரஞ்சுல ரெட்ல எல்லாம் இருக்குது. அதெல்லாம் கலர் நமக்கு எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ்? கலர் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ், நமக்கு அது தேவையில்லை. இது நாங்கள் வந்து 2 ஜாய்ஸ்டிக் வாங்கிட்டோம். அதனால வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்கள் வீட்டில் வந்து அந்த இடத்துல இல்லை. அதனால அது எப்படி நிற்கிதுன்னு காட்டேன். அங்க பாரு, கால் கட்டி வச்சுக்கிறாரு. அங்க போனா டிவி டேபிள் மேல அழகா இருக்கும். இங்க பாரு, டிவி டேபிளே நிறைஞ்சு கிடக்குது. இங்க இருந்து நீ இதை இன்னைக்கு விளையாண்டு தயவு செய்து பேக் பண்ணு. பேக் பண்ணி அங்க போய் எடுத்து வை. Kontrol cihazınızı bir USB kablosu kullanarak konsolumuza bağlayın ve pes düğmesine basın. அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே செட் பண்ணிட்டு இப்போ ஆன்லைன் ஸ்டோர் வந்து இப்போ ட்ரெண்டிங் என்ன போயிட்டு இருக்கு சொல்லு. GTA வா? ப்ரீ ஆர்டர் பண்ணுங்க. கேமே நீ வரல, நான் ப்ரீ ஆர்டர் விட்டுருக்காங்க. 7000 ரூபா 6000 ரூபா. அது என்ன 7000 தனியா 6000 தனியா? இது வந்து நார்மல் எடிஷனா இருக்கும். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. எல்லா ஜிடியோட எல்லா ஜிடியும் இதுல வருது. ஜூஸ் மாமா தான் இருப்பாரு. அவெஞ்சர்ஸ் மாதிரி. ஓகே, பல நாள் கனவு நிறைவேறிச்சா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே நம்ம போட்டு விளையாண்டோம். அது ஏதோ அப்டேட் ஆகிட்டே இருக்கு. நான் சும்மா வந்து விளையாண்டு பார்த்தோம். இப்போ நம்ம நிறைய சிடி வாங்கி ஜாலியாக விளையாடலாம். உங்களுக்கும் யாருக்கு இந்த மாதிரிலாம் PS5 கேம்ஸ் விளையாடுனா பிடிக்குதோ அவங்களாம் கூட கமெண்ட்ல வந்து போடுங்க. உங்களுக்குலாம் வந்து பிடிக்குமான்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. ஓகே பாய். பர்த்டே கிஃப்ட்னு கடைசி வரைக்கும் ஒத்துக்க மாட்டேன். அது பர்த்டே கிஃப்ட் இல்லை.